சூர்யா, நீ என்ன உண்மையா நேசிக்கிறதா இருந்தா நான் சொல்ற மாதிரி நீ செய்வியா? சொல்லுங்க. என்ன நீ கிஸ் பண்ணணும். முடியுமா? முடியும், ஆனா இஷ்டமில்லை. சூர்யா, நீ ஏதாவது தப்பு செஞ்சுட்டு தான் ஃபீல் பண்றியா? ஐம் சாரி, என்ன மன்னிச்சிடு. இல்ல ராஜு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே உங்களை தவிர நான் வேற யாருக்கிட்டயுமே பழக மாட்டேன். இட்ஸ் a promise. சத்தியமா. சூர்யா, இங்க வரணும். நீ அந்த ஆத்துக்கு வரச்சே போறச்சே பாத்திருக்கேன். ராஜுவை தேடிட்டு தானே வந்திருக்க. அவன் எலக்ட்ரிக் பில்ல கட்ட போயிருக்கான். இப்ப வந்துருவான். உள்ளவா. உட்கார். உன்னை பத்தி ராஜுக்கு எல்லா விவரமும் என்கிட்ட சொல்லி இருக்கான். நீயும் ராஜுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறீள் இல்லையா? உங்க அம்மா அப்பா கல்யாணத்துக்கு சம்மதம் தந்துட்டா. நல்ல காரியம் பண்ணா. அவளுக்கு விசாலமான மனசு. டேய் கணபதி, லட்டு ஜாங்கிரி என்னென்ன இருக்கோ அத்தனை சுத்தம் கொண்டு வாடா. எனக்கு ஒண்ணு வேண்டாமா? முதல்ல நீ எங்க ஆத்துக்கு வந்திருக்காய். நீ என் மருமகளாக்கும். சீக்கிரம் கொண்டு வாடா. ஏய் சூர்யா, என்ன மாமி கடையில உட்கார்ந்துட்டு இருக்க? நான் தான் அழைச்சேன். நீயும் வாடா. வந்து இப்படி உட்கார். இல்ல மாமி, வேண்டாம். வெக்கப்படாதடா, வா உட்கார். உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து என் கண்ணறைய பாக்கணும். நீ போடா. சாப்பிடுங்க. இவன் என் மகனாக்கும். பெரிய படிப்பு படிச்சிருக்கன். ரொம்ப நல்ல பையன். நீங்க சாப்பிட்டுட்டுங்கோ, நான் இப்ப வந்துடுறேன். நீங்க என்ன இந்த மாமியோட செல்லமா? இந்த ஹோட்டல், மாமியோட சொத்து எல்லாத்துக்கும் நான் தான் வாரிசு. மாமிக்கு நான் தான் உயிர். ஆமா, நேத்து நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். வந்தேனே. உன் வீட்டு மாடியில உன் டெல்லி ஃப்ரெண்டோட. ஏன் டெல்லி ஃப்ரெண்ட்? ஆமா, உங்க வீட்டு விருந்தாளியாச்சே. பேச்சு பாரு, என்னையும் கூப்பிடல. நீங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்களா? உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நான் திரும்பி வந்துட்டேன். உன் டெல்லி ஃப்ரெண்ட் ரொம்ப ஹேண்ட்ஸம். ஆமா, ரொம்ப ஹேண்ட்ஸம், ஸ்மார்ட், குட் லுக்கிங். நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். தமாஷ்க்கு சொன்னேன், கோவத்தை பாரு. வெளியே வாங்க, பேசிக்கிறேன். ஆஹா, இதெல்லாம் எதுக்கு மாமி? கண்ணி பொண்ணு முதல்ல எங்க ஆத்துக்கு வந்திருக்காய். வேண்டான்னு சொல்லப்படாது. வாங்கிக்கோ. உங்க அம்மாவை பார்த்த உடனே அவங்க சுந்தரத்தோட மனைவிதாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். இத பாருப்பா, நானும் உங்க அப்பாவும் ரொம்ப பழகி இருக்கோம். சுந்தரத்துடைய பிள்ளைக்கு வேலை போட்டு கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி சார். வர 9ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கே டியூட்டியில ஜாயின் பண்ணிடு. இப்பவே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க சொல்றேன். நோ, இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கு நவமியா இருக்கு. 9ஆம் தேதி டியூட்டியில ஜாயின் ஆறப்பற அன்னைக்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க சொல்றேன். இதெல்லாம் ஒரு ஃபார்மாலிட்டி தான். தேங்க்யூ சார். ஏய், எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அம்மா, மிஸ்டர் ஞான சம்பந்தம் ரொம்ப நல்லவர். வர வியாழக்கிழமையே வேலையில சேர சொல்லிட்டாரு. சம்பளம் 3000 ரூபாய். ஏதோ இவ்வளவு நாள் காத்திருந்ததுக்கு ஒரு நல்ல வேலை. அம்மா, நான் போய் சூர்யா வீட்டுல சொல்லிட்டு வந்துடுறேன். அத்தா, வாய் தரங்க. எதுக்கு? ஹலோ சார். ஹலோ ராஜு, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே. உட்காரு. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு சார். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த நல்ல சமாச்சாரத்தை சொல்லி போலாம் தான் வந்தேன். ஏன் சார், சூர்யா இல்லையா? சூர்யா, அவங்க அம்மா, ரமேஷ் எல்லாரும் டெல்லியில இருந்து என் ஃப்ரெண்டோட சன் கௌதம் வந்திருக்காருப்பா. அவர் கூட திருநெல்வேலி கோயிலுக்கு போயிருக்காங்க. அநேகமா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள திரும்பி வந்துருவாங்க. ஆண்டி, உங்களுக்கு மூச்சு வாங்குதுன்னா சொல்லுங்க, உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் கோயில்ல சேர்த்துறேன். வேணாம் தம்பி, வேண்டாம். போங்க தம்பி, நீங்க போங்க. கௌதம், அக்காவுக்கு மூச்சு வாங்குதுன்னு நினைக்கிறேன். தெரியுமா? வாலு. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு சூர்யா. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. இது என் பொண்ணு, இது என் பையன். அவர் எங்க குடும்ப நண்பர். புரியறது ஏங்க நிக்கிறேன்? பக்கத்துல வாங்க. ஆயுஷ்மான் பவா.
சுபஸ்ய சீக்கிரம். ஐயா, நீங்க என்ன சின்ன குழந்தையா? சாம்பார்லாம் கீழே கொட்டிக்கிட்டு போய் பால் எடுத்து வரதுக்குள்ள இவ்வளவு அலங்கோலமா? நான் கவனிக்கல, லெட்டர் படிச்சுட்டு இருந்தேன். அந்த லெட்டர்ல அப்படி என்னதான் எழுதி இருக்கு? எனக்கு தான் கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த லெட்டர் மிஸ்டர் சக்கரவர்த்தி, அதான் கௌதமோட அப்பாட்ட இருந்து வந்திருக்கு. நானே குழம்பி போய் கிடக்கேன். அவர் இதுல எதையோ எழுதி என்ன இன்னும் குழப்பறாரு. நானும் தான் கொஞ்சம் குழம்புறேன். என்னதான் எழுதிருக்காருன்னு சொல்லுங்க. முதல்ல உன் பொண்ணுக்கு திருஷ்டி சுத்தி போடு. எதுக்கு? அவ லட்சணமா இருக்காளாம், நாகரிகமா இருக்காளாம், அழகா இருக்காளாம். உங்களுக்கு மருமகளா வர்றதுக்கு எல்லா தகுதியும் அவகிட்ட இருக்கு. மத்த விஷயங்களை உங்க ஃப்ரெண்டு ராகவன் கிட்ட நீங்க பேசிக்கீங்க அப்படின்னு கௌதம் அவங்க அப்பாவுக்கு லெட்டர் போட்டிருக்காரு. இப்ப அவரு எனக்கு லெட்டர் போட்டு என் அபிப்பிராயத்தை கேட்டிருக்காரு. வா சூர்யா, உட்காரு. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். விஷயத்த உட்கார்ந்து கூட பேசலாம் இல்லையா? யூஆர் ரைட். ராஜு, உனக்கு வேலை கிடைச்சா அந்த ஜானகி பொண்ணு 108 தடவை அங்க பிரதட்சணம் பண்றதா வேண்டிக்கிட்டாலாம். காலையிலேருந்து பாவம் பிரதட்சணம் பண்ணிட்டே இருக்கா. அவளால முடியல. பார்த்தா பாவமா இருக்கு. வாயில வேற ரத்தம் கொட்டிகிட்டே இருக்கு. எதுக்காகமா நீ இந்த அங்க பிரதர்ஷனம் பண்ணிக்கிட்டு இருக்க? யாருக்காகமா நீ வேண்டிக்கிட்ட? எனக்காகவா? எனக்காக இந்த சித்திரவதை நீ அனுபவிச்சிட்டு இருக்க? வேண்டாம்மா, வேண்டாம். எனக்காக நீ இந்த வேதனை அனுபவிச்சது போதும்மா. நீ என்ன ராஜு சொல்ற? எனக்கு வேலை கொடுக்கறதா சொன்ன முதலாளி மாரடைப்புனால இறந்து போயிட்டாரு. இது வரைக்கும் மனுஷங்க தான் என்னை ஏமாத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தெய்வமே என்னை ஏமாத்திருச்சு. கடவுளை பழிக்காதீங்க அத்தா. என்னைக்காவது நமக்கு நல்லது செய்வாரு. நான் கேவலப்பட்டு இன்னல் பட்டு செத்து மடிஞ்சதுக்கு அப்புறம் தான் செய்வார். வா ஜானகி, வாங்கம்மா. நான் வரமாட்டேன். இல்ல, நான் வரமாட்டேன். என் பிரார்த்தனை முடிச்சிட்டு தான் நான் வருவேன். சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. பக்கத்துல சைக்கிள் ஷாப் இருக்கு, நான் போய் பஞ்சர் போட்டு வந்துடுறேன். வேண்டாம், டியூப் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சா. இனிமே அது உபயோகப்படாது. வேற டியூப் தான் மாத்தணும்னு சொன்னாங்க. ஓ, இன்னைக்கு நீங்க வேலையில சேர போறதா சொன்னீங்க. சேரல. ஏன்? எனக்கு வேலை கிடைக்கல. என்ன சொல்றீங்க ராஜு? எனக்கு வேலை கொடுக்கறேன்னு சொன்ன முதலாளி காலையில மாரடைப்புனால இறந்து போயிட்டாரு. நிஜமாவா? சூர்யா, நான் படிச்ச படிப்புக்கு இனிமே கூலி வேலை தான் செய்வேன்னு நினைக்கிறேன். அதுவும் கிடைக்கலன்னா நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். சூர்யா, பொறுமையா இருங்க ராஜு. என்னால முடியல. என் எதிர்காலத்தை நினைச்சு பாக்குறப்போ என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. சூர்யா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. 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 ஆமா, உங்க அப்பா சொன்னாரு ஒரு கௌரவமான வாழ்க்கை, அது என்னால உனக்கு கொடுக்க முடியாது. ரோடு ஓரத்துல பிளாட்ஃபாரத்துல குடும்பம் நடத்த வேண்டிய தலையெழுத்து நிச்சயமா உனக்கு இல்ல. நீ நல்லா வாழணும் சூர்யா. நீ அமோகமா வாழணும்.
நீ கௌரவமா வாழணும். சீரும் சிறப்புமா நீ வாழணும்னா நான் உன்னை மறக்கணும், நீ என்ன மறக்கணும். ராஜு, ராஜு, இனிமே நான் உன்னை சந்திக்க மாட்டேன். உன்னை விட்டு விலகி போறதா நான் முடிவு பண்ணிட்டேன். எங்க போறேன்னு எனக்கே தெரியாது. என்ன மறுபடியும் நீ சந்திக்க முடியாத இடத்துக்கு நான் போறேன். குட் பை சூர்யா, குட் பை. நோக்கு என்ன வேணும் கேளு கல்யாணி. இவனுக்கு ஒரு வேலைய போட்டு கொடுங்கண்ணா. ராஜு, நீ என்ன படிச்சிருக்காய்? சொல்லேண்டா குழந்தாய், நேக்கு சொல்ல தெரியாது. நான் பிகாம் படிச்சிருக்கேன் சார். டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் பாஸ் பண்ணிருக்கேன். மாறா உழைப்பான், விசுவாசமா இருப்பான். இவனுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்தேன்னா உங்க ஆத்துக்காரியா இல்லைன்னாலும் இந்த வீட்டு வேலைக்காரியா என் ஜென்மம் பூரா சேவை செஞ்சு இங்கேயே விழுந்து கிடப்பேன். கண்டிஷனா நினைக்காதீங்க, ஒரு வேகம். நேக்கு சொல்ல தெரியலன்னா. ராஜு, நாளை காலைல என் ஆபீஸ்க்கு போய் ஜெனரல் மேனேஜர் பாரு. என்ன கூப்பிட்டீங்களாப்பா? ஆமா, உட்காருமா. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். பேசுங்களே. பாரு, நீ சொல்லு. ஏன் நீங்களே சொல்லுங்க. தயவு செஞ்சு யாராவது ஒருத்தர் சொல்லுங்களேன் ப்ளீஸ். மடி, நாங்க ஒன்னு பெத்தவங்க இல்லையா, நாங்க சொல்றத கொஞ்சம் கவனமா கேட்டுக்கமா. உனக்கு சீக்கிரமே கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு உங்க அம்மா ரொம்ப ஆசைப்படுறாமா. உன்னை கௌரவமான இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து நீ சீரும் சிறப்புமா இருக்கணும்னு உங்க அப்பாவும் ஆசைப்படுறாருமா. நீ எதையோ மனசுல வச்சுக்கிட்டு யாருக்காகவோ காத்துக்கிட்டு இருக்கிறதுல இனிமே பிரயோஜனம் இல்லம்மா. ஏம்மா, உன்னை ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா தானே எங்களுக்கு பெருமையா இருக்கும். பாருமா, ராஜு அவன் முடிவை சொல்லிட்டாமா. அவனுக்கு எப்ப வேலை கிடைச்சு, அவன் எப்ப திரும்பி வந்து, அவன் எப்ப உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு. ஏம்மா, உன்னை பெத்து வளர்த்து ஒரு பஞ்ச பராரிக்கிட்டே ஒப்படைக்கிறது. ராஜுவை நீ மறந்துருமா. இவ என்ன மறக்கிறது, அவனே இந்நேரம் மறந்துருப்பான். பாருமா சூர்யா, காசு பணம் இல்லைனாலும் பரவாயில்ல, காதல் தான் முக்கியம்னு சொல்லலாம். அதெல்லாம் ஒரு வேகம்மா, நடைமுறைக்கு ஒத்து வராது. 4 பேர் நம்மள மதிக்கணும், சமூகத்துல நம்ம கௌரவமா வாழணும். ஏம்மா, நம்ம கௌதமுக்கு என்ன குறைச்சல்? ராஜாவாட்டா இருக்கான், படிச்சிருக்கான், பெரிய கோடீஸ்வரனா இருக்கான். அவன் பேசுறது, பழகிறது, அவன் அடக்கம், பெருந்தன்மை, அவனை கல்யாணம் பண்ணிக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். சார், உங்க தயவுல எனக்கு வேலை கிடைச்சிருக்கு சார். ஆபீஸ்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. 1 வாரத்துல சார்ஜ் எடுத்துக்கணுமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். எழுந்துருப்பா. நன்னாரு. மாமி, நீங்க தெய்வம் மாமி. உங்க புண்ணியத்துல இன்னைக்கு நான் மனுஷன் ஆயிட்டேன். சார் எனக்கு ஒரு பெரிய வேலை போட்டு கொடுத்திருக்காரு. இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை அம்மா கிட்டயும் ஜானகி கிட்டயும் அப்படியே சூர்யா கிட்டயும் கண்டிப்பா சொல்லணும் குழந்தாய். நீ இன்னைக்கே புறப்படு. ராஜு, இப்ப நீ யார் தெரியுமோ? நம்ம கம்பெனியோட அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் ஆக்கும். நீ பஸ்லயோ ரயிலையோ போகப்படாது, நம்ம கம்பெனி கார்லயே போய்க்கோ. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச்.